வேதத்தின் தியானத்துக்காக மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசி. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். ஆமென். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. ஆமென். இந்த வார்த்தை பகுதி முழுவதும் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கரம் தாமே இந்த இடத்துல இறங்கட்டும். வந்திருக்கிற பிள்ளைகளோடு நீ பேசுவீராக. அடியான் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கர்த்தருடைய ஆவியானவர் ஆட்கொண்டு அபிஷேகத்தை நிரப்பி நடத்துவீராக. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை பகுதி முழுவதும் கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. உமக்கே கர்த்தருக்கு மகிமையும் கனமும் எல்லா மகிமையும் அவருக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் மத்தேயு 1வது அதிகாரத்திலே 21வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு சொப்பனத்திலே தோன்றி, ஸ்தோத்ரா, உன்னுடைய மனைவியை நீ சேர்த்து கொள்ள ஐயப்பட வேண்டாம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். ஹல்லேலூயா. இயேசுவை குறித்த அந்த தெய்வ தூதன் சொல்லுகிற ஒரு சுருக்கமான வார்த்தை என்னவென்றால், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். ஹல்லேலூயா. இந்த மனு குலத்துக்கு ஆமென், அவளுடைய வாழ்க்கையை சேதமாக்குவது, ஆசீர்வதிக்க முடியாமல் இருப்பது, உயர்த்த முடியாமல் இருப்பது ஆமென் பாவம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆமென் இந்த மாதிரி பாவம் ஆமென், அது ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வை தடுக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை கடவுள் என்ன செய்வாராம்? அதை நீக்குவாராம். யாருக்கு நீக்குவாராம்? தமது ஜனங்களுக்கு, தம்மை விசுவாசிக்கிற மக்களுக்கு, அவருடைய ஜனங்களுக்கு. ஹல்லேலூயா. தெளிவாக சொல்லப்படுகிறது, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி. உலக மக்கள் எல்லாருடைய பாவங்களை அல்ல, அவர் தமது ஜனங்கள். அப்படி என்றால் தம்முடைய பிள்ளைகள் அப்படி என்று ஒரு பிரிவு இருக்கிறது. தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள், தம்மை நம்புகிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. தம்மை தெய்வமாக வணங்குகிற பிள்ளைகள், தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். ஹல்லேலூயா. இரட்சிப்பார் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, ஒரு பெரிய விடுதலையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கம் ஜனங்களுடைய பாவங்களை நீக்க, அவர்களை இரட்சிக்க. ஆமென். இந்த உலகத்திலே எவ்வளவு தெய்வங்கள் இந்த உலகத்திலே இருந்தாலும், தெய்வங்கள் என்று சொல்லுகிறவைகள் இந்த உலகத்திலே இருந்தாலும், வேறு எந்த தெய்வத்தாலும் பாவத்தை மன்னிக்க முடியாது, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது. இயேசு ஒருவர்தான் மனிதர்களுடைய பாவங்களை நீக்குகிறவர். ஹல்லேலூயா. ஆகவே இயேசுவை தவிர வேறு தெய்வம் என்று சொல்லுகிறவைகள் பாவத்தை நீக்கி அவர்களை இரட்சிக்க முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரர் ஒரு பேயை விரட்டி கொண்டிருக்கும் பொழுது, அந்த பேய் திடீர்னு அந்த அம்மாவுக்குள்ள இருந்து சொல்லிச்சான், நான் ரொம்ப காலமா இவளுக்குள்ள இருக்கிறேன்,
நீ என்னை இவளை விட்டு விரட்டாத, நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேன், எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் உனக்கு தருவேன், தயவு செய்து இவளை விட்டு நீ என்னைய இவளை விட்டு என்னைய விரட்டாத என்று நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன், அந்த இயேசு நாமத்தை நீ சொல்லாத என் மேல அப்படின்னு கெஞ்சி கேட்டதான். எவ்வளவு பணம்னாலும் உனக்கு தருவேன்னு சொன்னதான். அல்லேலூயா. உடனே இந்த ஊழியக்காரர் சொன்னாரா, எவ்வளவு பணம்னாலும் எனக்கு தருவியா, நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு தருவியா? அல்லேலூயா, ஸ்தோத்ரா. அது கேளுன்னு சொல்லிச்சா. எனக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையவன் பரலோகத்தையும் உன்னால தர முடியுமா அப்படின்னு கேட்டாரா. அல்லேலூயா, ஆமென். உடனே அந்த பிசாசு தன்னுடைய நெஞ்சில அடிச்சு கொண்டு பரிசுத்தமா பரலோகமா ஐயோ என்று கத்திட்டு அந்த பேய் ஓடிருச்சான். ஆகவே பிசாசினால் கொடுக்க முடியாதது என்ன? ரட்சிப்பு. பிசாசினால் கொடுக்க முடியாதது என்ன? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. பிசாசினால் கொடுக்க முடியாதது என்ன? பரலோகம். ஆகவே இந்த உலகத்துல சாத்தான் பணம் எவ்வளவு நாள் கேளு நான் உனக்கு தர்றேன்னு சொல்லுகிறானா. ஆமென், அல்லேலூயா. ஆகவே இயேசுவையும் அந்த பிசாசு நீ என் காலில் விழுந்து வணங்கினால் இந்த உலகத்தின் மகிமையெல்லாம் நான் உனக்கு சொந்தமாய் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை சோதிக்கும் பொழுது உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. பாருங்கள், அவன் சொல்லுகிறான், என் காலில் விழுந்து என்னை நீ வணங்கினால் ஆமென் இந்த உலகத்தின் மகிமையெல்லாம் நான் உனக்கு தருவேன். ஒரு நிமிஷத்தில் இந்த உலகத்தின் மகிமையை அவன் சாத்தான் இயேசுவிடத்திலே காட்டினானாம். அப்ப உலகத்தினுடைய மகிமையை கொடுக்கலாம், பணத்தை கொடுக்கலாம், ஆனால் இயேசு ஒருவர் தான் பாவத்தை மன்னிக்கிறவர், பரிசுத்த வாழ்க்கையை தருகிறவர், பரலோகத்தை நமக்கு தருகிறவர். அல்லேலூயா. நாம் யாரை நாமே விரும்புகிறோம், எதை நோக்கி ஓட போகிறோம், எது நமக்கு வேணும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை தெய்வமாக வணங்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது என்ன? பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, பரலோகம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பூமியிலேயும் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த பூமியிலே என்ன தேவையோ அதை நமக்கு தருவார். ஆமென், அல்லேலூயா. எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தர வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஆக இயேசு ஒருவரால் தான் ஆமென் பாவத்தை மன்னிக்க முடியும், பரலோகத்தை தர முடியும், ரட்சிப்பை நமக்கு தர முடியும். அல்லேலூயா. உலகம் முழுவதையும் ஒரு மனிதன் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆத்துமாவை கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் என்று இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்திலே சொல்லுகிறார். அல்லேலூயா. உலகம் முழுவதையும் ஒரு மனிதன் சொந்தமாக்கி கொண்டாலும் தன் ஆத்துமாவை கெடுத்து நஷ்டப்படுத்தினால், அதை ரட்சிப்பு அடையாமல் வைத்துக் கொண்டால், ரட்சிப்பு என்ன என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் உனக்கு என்ன லாபம் என்று ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரால் தான் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு தர முடியும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. பாருங்கள், இந்த உலகத்திலே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. பாருங்கள், இயேசுவை தவிர வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும், எல்லா நாடுகளிலும், எல்லா ஊர்களிலும், வானத்தின் கீழ் எங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பேதுரு ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆமென் இயேசு ஒருவராலே அன்றி அந்த நாமம் ஒன்றுதான் கடவுள் என்று இந்த பூமியிலே கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை தவிர வேறொரு நாமம் மனுஷருக்குள்ளே
எந்த நாட்டுக்குள்ளே வானத்தின் கீழ் எங்கும் அந்த நாமத்தை தவிர வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான். அல்லேலூயா. ஆகவே இந்த இயேசு நாமம் எங்கு தொழுது கொள்ளப்பட வேண்டும், இந்த இயேசு நாமம் எங்கு ஸ்தோத்தரிக்கப்பட வேண்டும், இந்த இயேசு நாமத்தினாலே எங்கு ஜெபம் ஏறெடுக்கப்பட வேண்டும், இந்த இயேசு நாமத்தினாலே எல்லா இடத்திலும் ஜெபங்கள் நடக்கணும், இயேசு நாமத்தை ஆராதிக்கணும். இயேசு நாமம் ஒன்றுதான் பூமியிலே கட்டளையிடப்பட்டிருக்கிறது, வேறொரு நாமம் இல்லை என்று நான் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்திலே 28வது வசனத்தில் இருந்து வாசிப்போம். நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ண கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வல கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். ஹல்லேலூயா. இயேசுவை கொலை செய்த இந்த பிரதான ஆசாரியர்கள், இயேசு கிறிஸ்துவை கொலை செய்த மனிதர்கள், அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, இந்த இயேசு நாமத்தை எங்கு சொல்லக்கூடாது என்று. ஏனென்றால் அவர்களோடு பிசாசு இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதக பண்ணக்கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னார். பாருங்கள், இயேசுவை கொலை செய்த பிரதான ஆசாரியர்கள் இயேசு நாமம் எங்கு அறிவிக்கப்படக்கூடாது என்று நினைக்கிறார்கள். இது சாத்தான், இது நரகத்தினுடைய சாத்தானுடைய எண்ணங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த தீவிலையும் அநேக இடங்களிலும் இயேசுவை நீங்கள் சொல்லக்கூடாது, இயேசுவை நீங்கள் ஆராதிக்க கூடாது, சபைகள் எங்கு பெருகக்கூடாது என்று எண்ணம் உள்ள மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் யாரால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்? அவர்களெல்லாம் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி அசுத்த ஆவி அவர்களை ஆட்கொண்டு இயேசு நாம எங்கு அறிவிக்கப்படக்கூடாது. இயேசுன்னு சொன்னா அவர்களுக்கு அவர்களுக்கு ஒரே தொந்தரவா இருக்கிறது. ஏன்? அவர்களுக்குள்ளே பிசாசு இருக்கிறது. ஆமென். இயேசுவை கொலை செய்த பிரதான ஆசாரியர்கள் சீசர்கள் எல்லா இடத்திலும் போதகம் பண்ணும் பொழுது அவர்களை அடிக்கிறார்கள், செயல்ல போடுகிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள். வேதத்தில் நீங்க வாசித்து பாருங்க, இயேசுவை சீசர்கள் எங்கும் போதகம் பண்ணி அவருடைய சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அவர்கள் அடிக்கிறார்கள், சிறையில கொண்டு போடுகிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள், இயேசுவை சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் சாத்தானால் பிடிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் 2 விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். சாத்தானால் பிடிக்கப்பட்ட ஜனங்கள், இயேசுவால் தொடப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒன்னு சாத்தானால் நிரப்பப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். 2 ராஜ்யம் தான் இருக்கிறது. ஒன்று சாத்தானுடைய ராஜ்யம், ஒன்று தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. இந்த 2 ராஜ்யத்துக்கு எப்போது பூமியிலே சண்டை நடக்கும். ஆமென். அதற்கு கடவுள் சாத்தானும் மோதுவதல்ல, மனிதர்கள் தான் மோதிக்கொள்வார்கள். அல்லேலூயா. கடவுளுடைய பிள்ளைகளும் கடவுளை அறியாத சாத்தானால் பிடிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனைகள் நடக்கிறது. அல்லேலூயா. எல்லா இடங்களிலும், தமிழ்நாட்டில் நிறைய இடங்களிலே சுவிசேஷம் சொல்லக்கூடாது என்று பிரச்சனைகள் உருவாகிறது. அல்லேலூயா. திருப்பூர்ல வருகிறது, மதுரையில வருகிறது, சென்னையில வருகிறது, பல இடங்களிலே இயேசு நாமத்தை நீங்கள் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஒரு பாஸ்டர், அவருக்கு சபை கிடையாது, அவர் வீட்டுக்குள்ள ஒரு மனைவி ஜெபம் பண்ணிக்கிறாங்க.
உடனே இந்த ஜபத்துக்கு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் போறாங்க, சுகம் கிடைக்குது. ஆமென். இயேசு அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார், பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை ஆகிறார்கள். ஒரு 20-25 பேரை அந்த பாஸ்டர் தன் வீட்டிலேயே தேடி வரும்படி அவர் தன்னுடைய ஜபத்தினாலே ஆத்துமாக்களை சம்பாதித்து விட்டார். ஒரு 25 சகோதரிகள் அந்த ஜபத்துக்கு கூடுகிறார்கள். உடனே பக்கத்தில் இருந்த ஜனங்கள்லாம் போய் அந்த பாஸ்டர் அடிச்சு, அவர் மனைவி அடிச்சு, என்னடா நீ வீடையே சபையாக்குறேன்னு சொல்லி அவரை துன்பப்படுத்தி அவருடைய சாமானெல்லாம் அள்ளி வெளியே போட்டாங்க. அல்லேலூயா. உடனே நிறைய பாஸ்டர்ஸ் அந்த ஊழியக்காரரோடு சேர்ந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அது போலீஸ்ல கேஸா இருக்கிறது. ஆனால் கோர்ட் சொல்லி இருக்கிறது, வீடுகளிலே அவங்க இஷ்டப்படி ஜெபம் பண்ணலாம் என்று ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு இயேசு நாமத்தை எங்கும் சொல்லக்கூடாது என்று சொல்லுகிற மக்கள் இருக்கிறார்கள். இந்த பிரதான ஆசாரியர்கள் வந்து சொல்லுகிறார்கள், நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அவ்வளவு எதிர்ப்பின் மத்தியிலும் சீசர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவ்வளவு எதிர்ப்பின் மத்தியிலும் அந்த நாட்களிலே சீசர்கள் அப்போஸ்தலர்கள் இயேசுடைய ஊழியத்தை செய்து இந்த உலகம் முழுவதும் கடவுளுடைய நாமம், இயேசு நாமம் எங்கு பரவும்படி அந்த சீசர்கள் ஊழியம் செய்தார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன எதிர்ப்பு இருக்கிறது? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் நாமத்தை தேடுங்கள், அவரை ஆராதியுங்கள், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள், அவர் நாமத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். 29 வசனத்தில் வாசிக்கிறோம், அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. சீசர்கள் சொல்லுகிறார்கள், பேதுரு மற்ற அப்போஸ்தலர் எல்லாரும் சொல்லுகிறார்கள். யாரை பார்த்து சொல்லுகிறார்கள்? பிரதான ஆசாரியர்களை பார்த்து, இயேசுவை கொலை செய்தவர்களை பார்த்து, மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் அல்லேலூயா தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? மனுஷனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து விட்டால் நீங்கள் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தது மாதிரி. ஏன்? அந்த பிரதான ஆசாரியருக்குள்ளே அந்த அசுத்த ஆவிகள் தங்கி இருக்கிறது. அல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் மனிதர்கள் என்று, அவர்கள் தான் இயேசுவை கொலை செய்தவர்கள், அவர்கள் தான் நரகத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தெளிவாக சீசர்கள் சொல்லுகிறார்கள், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், உங்கள் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். மனுஷனுக்கு கீழ்ப்படிந்து போகாதீர்கள். அல்லேலூயா. கடவுளை தேட வேண்டாம், சபைக்கு போகாதே, ஏசப்பாவை ஆராதிக்க போகாதே என்று சொல்லி அதுக்கு கீழ்ப்படிந்தால் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம், மனுஷனுக்கு பயந்து கீழ்ப்படிந்துட்டா உங்களுக்கு கண்ணியை வருவிக்கு. கண்ணி என்றால் சுருக்கு. அல்லேலூயா. உங்களை சாத்தான் கயறினால் கட்டி நீங்கள் முன்னேற முடியாதபடி, நீங்கள் ஆசீர்வாதமா வாழ முடியாதபடி அது உங்களுக்கு ஒரு சுருக்காக மாறும். அல்லேலூயா. அதனால் மனுஷனுக்கு பயந்து கீழ்ப்படிந்தால் அது உங்களுக்கு ஒரு கண்ணியை வருவிக்கும். ஆனால் பேதுரு சொல்லுகிறார், தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாயிருக்கிறது. அதுதான் எங்களுக்கு நல்லது. கடவுளுக்கு கீழ்ப்படியணும், கடவுளுக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிறதே நமக்கு ஆசீர்வாதத்துக்கு ஆரம்பம் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 30 வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி. அல்லேலூயா. அந்த மனிதர்களை வைத்துக் கொண்டே பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். அல்லேலூயா.
ஆமென். இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, இந்த பூமியில் இருக்கிற எல்லா மக்களுக்கு இயேசு நாமத்தினாலே மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு இந்த இயேசு நாமத்துல தான் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்துல திடீர்னு மரணம் வருகிறது, உலகத்துல திடீர்னு ஆபத்துகள் வருகிறது, திடீர்னு உயிர்கள் பிரிந்து போகிறது. அப்படி பிரிந்து பரலோகத்தில் நிற்கும் பொழுது மனம் திரும்புதலும் உனக்கு வேலை செய்யும். மனம் திரும்புதல் பிரயோஜனமா மாறும். அல்லேலூயா, ரட்சிப்பு பிரயோஜனமா மாறும், பாவ மன்னிப்பு பிரயோஜனமா மாறும். அல்லேலூயா. இதெல்லாம் சந்திக்காமல், இந்த இயேசு ஆராதிக்காமல், பாவ மன்னிப்பு இல்லாமல், மனம் திரும்புதல் இல்லாமல், ரட்சிப்பு இல்லாமல் போனால் ஆண்டவர் சொல்லுவார், ஆமென், நீ என்னை அறியவில்லை, ஆமென், நீ என்னை அறியவில்லை, அதனால் நீ நரகத்துக்கு போ என்று ஆண்டவர் அங்கே அனுப்பி விடுவார். அல்லேலூயா. 5 புத்தி இல்லாத ஸ்திரீகள் கதவை போய் தட்டினார்கள், நான் உங்களை அறியேன் என்று சொல்லிவிட்டார். அல்லேலூயா. 5 புத்தியுள்ள அந்த கன்னிகள், புத்தியுள்ளவர்கள் பரலோகத்துக்குள்ளே போனார்கள். கதவு அடைக்கப்பட்டது. புத்தி இல்லாத ஸ்திரீகள் வந்து கதவை தட்டினார்கள், உங்களை அறியேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அது என்ன அர்த்தம்? ஆமென், உனக்கு பாவ மன்னிப்பு பெறவில்லை, பூமியிலே ரட்சிப்பை பெறவில்லை, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனம் திரும்புதலை நீ பெறவில்லை என்றுதான் அர்த்தம். அங்குவே சீசர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இயேசுவை பிதா எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுவதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியை சாட்சி என்றார்கள். பாருங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் ஒரு ஆவியை பெறுகிறோம். அல்லேலூயா. மனுஷருக்கு கீழ்ப்படியும் போது நாம ஒரு ஆவியை பெறுகிறோம். அல்லேலூயா. மனுஷருக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் அசுத்த ஆவியை பெறுகிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியை பெறுகிறோம். அல்லேலூயா. ஆவியானவர் வல்லமையுள்ளவர். ஆவியானவர் ஊழியம் செய்யும்படி இன்றைக்கு சபையில் இருக்கிறார். ஆவியானவர் ஒரு மகா சக்தியுள்ள ஒரு தெய்வமாய் பரிசுத்த ஆவியானவர் சபையில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆமென், பரிசுத்த ஆவி நம்மளை அபிஷேகித்து நமக்குள்ளே தங்கி விடுகிறார். மனுஷனுக்கு கீழ்ப்படிந்து இயேசு எனக்கு வேண்டாம், பிரதான ஆசாரியர்கள் சொல்றது போல நான் இயேசு இடத்துல போகல, உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து, ஊர் சொல்றதுக்கு கீழ்ப்படிந்து, சமுதாயம் சொல்லுவதற்கு கீழ்ப்படிந்து நான் ஏசப்பாவை தேட போகல அப்படின்னு போனா நாம ஒரு ஆவியை பெறுகிறோம். அது என்ன ஆவி? அது நரகத்தின் ஆவி, அது அசுத்த ஆவி. அல்லேலூயா. பேதுரு சொல்லுகிறார், தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி விடுகிறார், நம்மை நடத்த விரும்புகிறார், நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்திலே வந்திருக்கிற நீங்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கு ஒரு சாட்சி இருக்கிறது. அல்லேலூயா. அதை யார் உருவாக்குகிறது? அது ஆவியானவர் தான் செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் சும்மா இங்கே வந்து உட்காரவில்லை. உங்கள் வாழ்க்கையில ஒரு சாட்சி இருக்கிறது. ஒரு சுகம் பெற்றிருக்கிறீர்கள். ஒரு கட்டுகள் அவிழ்க்கப்பட்டவர்களாக உட்கார்ந்து இருக்கிறீர்கள். துன்பம் நீங்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அசுத்த ஆவிகள் நீங்கினவர்களாக இருக்கிறீர்கள். வியாதி நீங்கினவர்களாக இருக்கிறீர்கள். இந்த ஊழியத்தை எல்லாம் யார் செய்வது? அது பரிசுத்த ஆவியானவர் தான் செய்கிறார். அல்லேலூயா. தமக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆவியானவர் அவர்களை அபிஷேகித்து நிரப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. இங்கே ஒரு சகோதரி உட்கார்ந்து இருக்கிறாங்க, வசந்தா சகோதரி. அல்லேலூயா. தோப்புக்காடுல இருந்து ஆமென், அங்கிருந்து வருவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்ன பல இடங்களிலே அவங்களுக்கு பயங்கரமான ஒரு வியாதி, பல இடங்கள்ல போய் சுகமாயும் அவர்களுக்கு சுகம் இல்லை. அல்லேலூயா. அவர்களை சாட்டையால் அடிச்சாங்க பேய் ஓட்டுறதுக்காக. உடம்பெல்லாம் ஒரே காந்தல், ஏறி போன ஆஸ்பத்திரிகள் அதிகம். ஆமென். தேடி போன மனிதர்கள், ஆமென், மந்திரவாதிகள் அதிகம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே துன்பம், ஒரே உடம்பெல்லாம் காந்தது, எரியுது. ஆமென். சாட்டையால் அடிப்பாங்களாம் பேய் இருக்குன்னு சொல்லி. அல்லேலூயா. இயேசு இடத்திலே வந்த பொழுது
அல்லேலூயா. அவங்க குடும்பத்தில் யாருமே வரலை என்றாலும் அவர்கள் தன்னை இயேசுவுக்கு முழுவதும் ஒப்பு கொடுத்தார்கள். இயேசு ஒரு நல்ல தெய்வம் என்று எவ்வளவோ பிரச்சனைகள் மத்தியிலே கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். என்ன ஆச்சரியம்! ஆமென். தானா அந்த வியாதி தானா போயிருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தானா ஆண்டவர் சுகமாக்கிட்டா. இதே மாதிரி எத்தனை சாட்சிகள் ஆண்டவரால் ஆமென் எழுப்ப முடியும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் தம்முடைய ஆவியை அவர்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு நீ கீழ்ப்படிந்து பாரு, ஏசப்பாவுக்கு நீ கீழ்ப்படிந்து பாரு, அவருக்கு நீ பயந்து அவரை ஆராதி, அவரை ஏற்றுக்கொள். மனுஷனுக்கு பயப்படாத, மனுஷனுக்கு கீழ்ப்படியாத, ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிந்து ஆமென் சத்தியத்தை ஏற்றுக்கொள். சத்தியத்திலே நடக்க ஆரம்பி, அவர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு சொல்லுகிறான், அல்லேலூயா, இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். ஆமென். பாருங்கள், நாம் தேவனுக்கு சாட்சியாய் இருக்கிறோம். பேதுரு சொல்லுகிறார், நாங்கெல்லாம் சாட்சியா இருக்கிறோம். ஏன்? இயேசு உயிருள்ள ஒரு தெய்வம், இயேசு ஜீவிக்கிற ஒரு தெய்வம் என்பதற்கு நாங்கள் சாட்சியா இருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தை ஆவியானவர் ஒரு சாட்சியாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாருங்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். யார் நாமத்தின் மேல? இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தின் மேல. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தின் மேல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா. நடந்தாலும் ஏசப்பா நாமத்தை விசுவாசிக்கணும், படுத்து கிடந்தாலும் ஏசப்பா நாமத்தை விசுவாசிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை நாம் விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லேலூயா. வேற எதையோ ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆமென். என் வாழ்க்கையில நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில இயேசப்பாவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் இருதயத்தில் இயேசப்பாவை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும். ஆமென். எவ்வளவு பேரா இருந்தாலும், அல்லேலூயா, எத்தனை கோடி மக்களா இருந்தாலும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். நாம் யாருடைய பிள்ளைகள்? நாம் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள். நீ நடந்து போனாலும் ஒன்றை மறக்காம இருக்கணும், நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. படுத்து கிடந்தாலும் நீ மறக்காம இருக்கணும், நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. உன் பேச்சு அப்படி இருக்கணும், உன் செயல்கள் அப்படி இருக்கணும். அல்லேலூயா. உன் எண்ணங்கள் அப்படி இருக்கணும், நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையெல்லாம் நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லணும், சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவை ஆராதிக்கிறவர்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, இயேசுவை தொழுதுகளுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். உன்னை எந்த பிசாசு ஒன்றை செய்ய முடியாது. இந்த லோகத்துல, இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்த ஆவிகள் உன்னை ஒன்று செய்ய முடியாது. ஏனென்றால் நீ தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உனக்கு ஒரு தேவன் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆமென். மார்க்கு 5வது அதிகாரத்திலே 25 வசனத்திலிருந்து 34 வரை வாசிப்போம்.
அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். பாருங்கள், இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அவை 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. அவள் இயேசுவை அறியவில்லை. அவளுக்கு யாரென்று தெரியாது. அவளுக்கு 12 வருடமாய் உதிர போக்கு இருந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரா. வேதம் சொல்லுகிறது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. இந்த உலகத்துல நிறைய வியாதி இருக்கிறது. ஆமென். இந்த உலகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரா. ஆகவே நிறைய வியாதி உள்ள ஆமென் உலகத்துல தான் நம்ம வாழுகிறோம். ஆமென். அநேக வைத்தியர்களா வேதம் சொல்லுகிறது, அவள் அநேக வைத்தியர்களா மிகவும் வருத்தப்பட்டு. ஆமென். நாம் இந்த உலகத்துல நிறைய டாக்டர்கள் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரா. ஆனால் அவள் அநேக வைத்தியர்களால் மிகவும் துன்பப்பட்டவளாக இருந்தாள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வந்தோம்னா போகும்போதே அந்த டாக்டர் நினைப்புல தான் போவோம். ஹல்லேலூயா. ஒரு நல்ல டாக்டர் தேடி போறோம். ஹல்லேலூயா. மருந்து வாங்கும் போது, ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது ஒரு நல்ல டாக்டர்கிட்ட வந்திருக்கிறோம்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆனா ஒரு நல்ல டாக்டர் யாரு தெரியுமா? இயேசு ஒருவர் தான். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்லுகிறார், நானே உனக்கு நல்ல பரிகாரி. ஹல்லேலூயா. பரிகாரி என்றால் சுகம் தருகிற ஒரு வைத்தியர் என்று சொல்லுகிறார். மாத்திரையை எடுக்கும் போதே நமக்கு ஒரு எண்ணம் வரும், நான் ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்திருக்கிறேன், நிச்சயமா இந்த மாத்திரை எனக்கு என்ன செய்யும்? சுகத்தை தரும். ஆமென். ஹல்லேலூயா. அநேக வைத்தியர்களால் மிகவும் துன்பப்பட்டவளாக இருந்தால் அவளுக்குள்ளே ஒரு சிந்தையிலே வருகிற நாமமெல்லாம் அந்த டாக்டர், அந்த எம்டி. ஹல்லேலூயா. அந்த டாக்டர் பேர்கள்லாம் ஒவ்வொரு டாக்டரா கொஞ்ச காலம் தேடி போனா. ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் ஹல்லேலூயா விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை நம்புகிறவர்கள் அவர்களுக்கு விசேஷித்த ஒரு சுகம் உண்டு. ஹல்லேலூயா. அவர் நாமத்தை அவர் நம்பல. யாருன்னு தெரியாது, இயேசு யாருன்னு தெரியாது, இயேசு தெய்வம் என்று தெரியாது. ஏனென்றால் அவள் எங்கேயோ கிடக்கிறாள். ஆனால் அவளுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று விற்று வைத்தியர்களுக்கு செலவழித்தாள் என்று வேதத்திலே நான் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல மனிதனை நம்பி கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. மனிதர்களை நம்பி கெட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனா இயேசப்பாவை நம்பி கெட்டு போனவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏனென்றால் அவர் நமக்கு ஒரு நல்ல வைத்தியரா இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து நிறைய சொத்துக்களை எல்லாம் வித்து அவள் செலவழித்திருக்கிறாள். சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது ஹல்லேலூயா அநேக வைத்தியர்களால் வருத்தப்பட்டு கொண்டே இருந்தார். ஒவ்வொரு மாதமும் ஒரு டாக்டர். அந்த டாக்டர் நினைப்புதான் இரவெல்லாம் அந்த டாக்டர் நல்ல டாக்டர்கிட்ட நான் போயிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனா இயேசு நாம உள்ளத்துல இல்ல. இயேசு நாமத்தை அவள் அறியல. அநேக துன்பத்தின் பாதையிலே அந்த சகோதரி கடந்து போகிறாள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு ஹல்லேலூயா இந்த சகோதரியை ஆண்டவர் ரொம்ப நேசித்தார். அதனாலதான் யாரோ போய் இயேசு அவளுக்கு சொல்லுகிறாங்க. எத்தனையோ பேர் இயேசு அறியாமல் மரிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இயேசு யாருமே தெரியாம எத்தனையோ பேர் செத்து போறாங்க. ஆமென். இவள் ஆண்டவர் ரொம்ப நேசித்திருக்கிறார். அதனாலதான் யாரோ போய் அவளுக்கு சொல்லி இருக்கிறாங்க, உங்களை ஆண்டவர் நேசித்ததுனாலதான் இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரோ உங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லி இருக்கிறாங்க, நீங்க சபைக்கு வாங்கன்னு உங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க.
அல்லேலூயா. அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டால், வேதத்துல வாசிக்கிறோம், ஆமே, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் கேள்விப்படுகிறாங்க, ஆனா ஆண்டவற்றை வருகிறது இல்ல, ஆண்டவரை மேன்மையா நினைக்கிறது இல்ல, எனக்கு வாழ்வு தருவார் என்று நம்புறது இல்ல. ஏன்? அவிசுவாசம். ஆமென். எத்தனையோ பேர் இயேசுவை கேள்விப்பட்டு அவரை தேடாமலே மரித்து போறாங்க வியாதியில. அல்லேலூயா. ஆனால் இந்த ஸ்திரீ 12 வருட பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவள் சொல்லுகிறாள், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விசுவாசம் பார்த்தீங்களா? ஆமென். அவர் கையை எனக்கு படணும் தேவையில்லை, அவர் கையை மேல வச்சு ஜெபம் பண்ணணும் தேவையில்லை, அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமாகவே. என்ன விசுவாசம் அது! எவ்வளவு மேன்மையான விசுவாசம்! அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, அந்த ஸ்திரீயினுடைய விசுவாசம் பெரிது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவளுடைய விசுவாசம் பெரிது. ஆமென். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி கடவுளை மேன்மையா நினைக்கிறாள், கடவுளை பெரிதாக நினைக்கிறாள். அவள் சுகம் தரும் தெய்வம் என்று இயேசுவை நம்புகிறாள். அல்லேலூயா. உங்கள் சிந்தையிலும் கடவுளை மேன்மையாக நினையுங்கள். அல்லேலூயா. கடவுளை பெருசா நினையுங்கள். அல்லேலூயா. கடவுளை ஆமே ரொம்ப அற்பமா நினைக்காதீங்க, எனக்கு ஒண்ணுமே தரமாட்டார் நினைக்காதீங்க. அல்லேலூயா. அவரை மட்டமா நினைக்காதீங்க, அவரை மேன்மையா நினைங்க. அல்லேலூயா. என்னை உயரத்திலே வைப்பார். சங்கீதத்திலே வாசிக்கிறோம், அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவர் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். அல்லேலூயா. அவர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? என்னை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவரை மட்டமா நினைக்காதீங்க. அல்லேலூயா. ஒரு முதன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். அல்லேலூயா. ஏசப்பாவை சுத்தி போற ஜனமெல்லாம் யாரும் பாத்தீங்க? ஆண்கள். அல்லேலூயா. இயேசுவை சுற்றி ஒரு கூட்டம் போகிறது, ஆண்கள் கூட்டம். ஆமென். அந்த ஜனத்து கூட்டத்துக்குள்ளே இடித்து கொண்டு இந்த ஸ்திரீ இயேசுடைய வஸ்திரத்தை தொட போகிறாள். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமென். 500 பேரா, 1000 பேரா, 10,000 பேரா, எவ்வளவோ ஒரு பெரிய கூட்டம் இயேசுவை சுற்றி போகிறது. அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு பெண்ணு போறாள். ஆனால் அவள் யார்? பலசாலி அல்ல, பலவீனமான ஒரு சரீரம் உள்ளவள். இடித்து கொண்டு போகிறாள். இயேசு யார் என்று தேடி போகிறாள். ஹல்லேலூயா. அவளுடைய முயற்சியை பாருங்கள், அவள் எவ்வளவு சிரமப்பட்டு போகிறாள் என்று பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடித்து கொண்டு போகிறதுல ஒரு ஏக்கம் இருக்கிறது, ஒரு தாகம் இருக்கிறது, ஒரு தேடுதல் இருக்கிறது. கண்கள் தேடுதே ஒருவரை. ஹல்லேலூயா. அதுலதான் தேவன் நமக்கு சுகத்தை தருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை தேடி போய் யாராயிருக்கும்? பேதுருதான் இயேசுவா? அல்லேலூயா. இல்லனா யோவான் தான் இயேசுவா? ஒரே குழப்பமா இருந்திருக்கலாம். ஆனால் சரியா போய் இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டாள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பேதுருட்ட நிக்கல, யோவான்ட்ட நிக்கல. அல்லேலூயா. மற்ற புனிதர்களிடத்துல தேடி போகல, அது போதும்னு எங்கேயோ ஒரு இடத்துல நிக்கல. இதெல்லாம் இருக்குமோ இருக்குமோ என்று யோசித்திருப்பா. ஆனா சரியாய் கண்டுபிடித்து இவர்தான் இயேசு, இவர் வஸ்திரத்தை தான் நான் தொட வேண்டும் என்று சரியாய் வஸ்திரத்தை தொட்டால் சுகமானார். அல்லேலூயா. பிடிச்சாலும் பிடிச்சா புளிய கொம்ப பிடிச்சான்னு சொன்ன மாதிரி. அல்லேலூயா. ஆமே. அந்தோனியாற்ற நிக்கல, அர்லாந்தற்ற நிக்கல, சவேரியாற்ற நிக்கல. அதெல்லாம் ஒரு கன்ஃபியூஸ் வந்திருக்கு. பேதுருவா இயேசு, அர்லாந்தரா இயேசு, ஆமே, யோவானா இயேசு. ஏன்னா அந்த நாட்களில் யூதர்கள் எல்லாரும் ஒரே தாடி வளர்த்து, ஒரே மாதிரி முடி வளர்த்து, அங்கி வளர்த்து இருந்திருப்பாங்க. ஒரு குழப்பமா இருந்திருக்கலாம். ஆனால் சரியா தொட்டால்
இயேசுடைய வஸ்திரத்தை கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். எங்கேயுமே குழம்பல, எங்கேயும் நின்று விடல, எதுவும் போதும் என்று மனசுல திருப்தியாகல. இயேசுதான் எனக்கு போதும். அல்லேலூயா, ஆமென். இயேசு எனக்கு போதும். இயேசு வஸ்திரத்தை தொட்டால் அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போமா 29. உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். பாருங்கள், உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல், ஆமென், நின்று போயிற்று. இயேசு நாமத்தை சொன்னாவே ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? சொல்லுவேமா இயேசு இயேசுன்னு சொல்லுங்க பாப்பா. இயேசு 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 சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க வாயில இயேசு நாம வெளியே வரட்டு. இயேசு இயேசு இயேசு. அல்லேலூயா. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுனா சும்மா அடையாது. அல்லேலூயா. அநேக வைத்தியர்களுடைய பேர் இருந்தது, சிட்டை இருந்தது, பில்லு இருந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப இயேசப்பா உடைய ட்ரெஸ்ஸை தொட்ட உடனே சுகம் வந்தது. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள்ளே அறிந்து, ஆமென். எத்தனையோ பேர் இயேசப்பாவை இடிச்சுக்கிட்டு நடந்து வந்தாங்க. ஆனா ஒரு பெண்ணு சரியா விசுவாசத்தோடு தொட்டால் இயேசுவிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதா. அல்லேலூயா, ஆமென். இயேசு சொல்லுகிறார் பாருங்க, உடனே இயேசு, வாசிங்க 30. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். பாருங்க, இயேசுடைய சரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போகிறது. அல்லேலூயா. எதனாலே போகிறது? விசுவாசத்தோடு தொட்டதுனால. அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபம் பண்றதுனால, விசுவாசத்தோடு கேட்பதுனால, விசுவாசத்தோடு ஆராதிப்பதுனால. அல்லேலூயா. தம்மில் இருந்து வல்லமை புறப்பட்டு போனதை அறிந்து, ஓ, நாம் ஆராதிக்கிற தெய்வம் வல்லமையுள்ளவர். கையை தட்டி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வல்லமை மிகுந்தவர், வல்லமை மிகுந்தவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுனா சும்மா கிடையாது. அல்லேலூயா. 10-11 போல அல்ல. இயேசப்பா இயேசுன்னு நாமத்தை சொன்னா ஒரு பெரிய வல்லமை புறப்பட்டு வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். பாருங்க, கரெக்டா கேட்கிறாரு. என் வஸ்திரங்களை தொட்டது யார்? என் காலை தொட்டதுன்னு கேட்கல, என் கையை யார் தொட்டான்னு கேட்கல, என் தலையை யார் தொட்டான்னு கேட்கல, என் முடியை யார் தொட்டான்னு கேட்கல, என் வஸ்திரங்களை தொட்டது யார்? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அவருக்கு மறைவானவைகள் ஒன்றுமே கிடையாது என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்றது, அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசம் போன்றது, அவருடைய பாதம் உலைக்களத்தில் இருக்கிற வெண்கலம் போன்றது. ஹல்லேலூயா. அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா. என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டு என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதுதான் யாரு? இது யாரு? மனுஷன். ஹல்லேலூயா. மனுஷன் பேசுறது பத்திலா எல்லாரும் நெருக்கி வந்துருக்காங்களே, எப்படி நீர் கரெக்டா கேட்கிறீரே. ஹல்லேலூயா. ஓ, நம்ம வார்த்தைக்கும் கடவுள் வார்த்தைக்கும் எப்படி இருக்கு பாருங்க. அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஹல்லேலூயா. என்னுடைய நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. ஹல்லேலூயா. மனுஷனுடைய நினைவு எப்படி இருக்கிறது? அவன் பேசுகிறான், அவன் மனிதரெல்லாம் நெருக்கி நடந்து வர்றாங்களே, எப்படி என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீ? ஹல்லேலூயா. ஆமென்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றி பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பதாக விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். அல்லேலூயா. ஏசப்பாவுக்கு முன்னாடி பயந்து விழுந்துட்டாவே ஒரு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. யார்கிட்ட போற, யார் பாதத்துல விழ போற, யார்கிட்ட அவன் எதை பார்த்து பயந்து உழ போற? ஒரு முரட்டு சிலை மாதிரி இருக்குது, அதை பார்த்து கீழே விழுந்து பயந்து நடுங்கினா உன் குடும்பம் சுத்தமா அழிஞ்சிரு. அவன் இந்த ஸ்திரீ ஏசப்பாவை பார்த்து பயந்து அவர் பாதத்துல கீழே விழுந்தாள். அல்லேலூயா. இந்த ஏசப்பா பாதத்துல விழுவதற்கு அந்நிய தெய்வங்களுடைய பாதத்துல விழுவதற்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் ஏசப்பா பாதத்துல அவன் பயந்து விழுந்தார். அவர் அவளை பார்த்து மகளே, அல்லேலூயா, இப்ப சொல்லுகிறார் மகளே என்று சொல்லுகிறார். ஓ, நாம் எல்லாம் அவருக்கு எப்படி இருக்கிறோம்? மகளாக மகனாக இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஏசப்பாவுக்கு மகளா இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். நான் பாவியா இருக்கிறமே, இயேசு நமக்கு எப்படி அப்பாவாகுவாரு? அல்லேலூயா. ஆமென். பாவிகளை தேடித்தான் ஏசப்பா எங்க வந்தாரா? இந்த உலகத்துக்கு வந்தாரா? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று அவளை அனுப்பினார். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்னன்னா, அந்த வாசித்த அந்த வசனம் பாருங்க, திரும்ப வாசிங்க, மைக்கில் வாசிங்க பாபா. அவர் அவளை பார்த்து மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். சுகமாயிரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம சுகமா இருந்தோம்னா பக்கத்து வீட்டுக்காரிக்கு கடுப்பா இருக்கும். ஆமென். நம்ம சந்தோஷமா இருந்தோம்னா மற்ற மனிதர்களுக்கு பிடிக்காது. ஆனா தெய்வம் எப்படி நினைக்கிறார் தெரியுமா? நீ சுகமா இருக்கணும். அல்லேலூயா. நீ நிம்மதியா வாழணும், நீ ஆசீர்வாதமா வாழணும். அல்லேலூயா. அதுதான் அப்பாவுடைய விருப்பம். நீ சுகமாயிரு. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சுகமா இருக்க போறீங்க? அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை எப்படி சொல்லுவேன் தெரியுமா? அல்லேலூயா. வெறும் மூச்சை உள்ள இழுத்துட்டு அல்லேலூயா அப்படி விடும்போது என்ன வருது? ஒரு ஆறுதல் வருது. அல்லேலூயா. ஆமென். சுகமாயிரு. அல்லேலூயா. அந்த நிம்மதியை கடவுள் தான் உனக்கு தருவாரா? அல்லேலூயா. அந்த ஆறுதலை உனக்கு ஆண்டவர் தருவாரு. நீ சுகமாயிரு. அல்லேலூயா. இதுக்கு முன்னே அவள் சுகமா வாழ்ந்ததில்லை, இதுக்கு முதல்ல அவள் ஆரோக்கியமா வாழ்ந்ததில்லை. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சுகமாயிரு. அல்லேலூயா. நீ குடும்பத்துல நிம்மதியா வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார், சுகமா வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து, ஆமென், அவர் ஒரு நல்ல தெய்வம். அல்லேலூயா. ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசமே உன்னை இரட்சித்தது. ஆண்டவர் நாமத்தின் மேல வைக்கிற நம்பிக்கை, ஆண்டவர் நாமத்தின் மேல வைக்கிற விசுவாசம் நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது, இரட்சிப்பை கொண்டு வருகிறது, சுகத்தை கொண்டு வருகிறது, சமாதானத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 10ஆம் அதிகாரத்திலே 23 30 வரை வாசிப்போம். இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தால், அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர்? நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரிகைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின்
செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசு சாலமோனுடைய மண்டபத்திலே ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எருசலேமில் இருக்கிற சாலமோனுடைய ஆலயத்திலே ஆண்டவர் உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு, எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறேன், நீ கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள். கிறிஸ்து என்றால் கடவுள், அபிஷேகம் பண்ணப்பட்ட கடவுள் என்பது அர்த்தம். கிறிஸ்து வருவார் என்பது யூதர்கள் எல்லாம் நம்புகிற ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துல யுத்தம் நடக்கிறது. ஆனா அங்கே அர்ஜென்டினா தேசத்து அதிபர் போய் அங்கே அந்த நாட்டு பிரதமர், அந்த உயர் அதிகாரிகள், பெரிய ராணுவ தலைவர்கள் மத்தியிலே பேசுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? மெசியா என்கிற ஒருவர் வருவார், அவரை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எப்ப வருவார்? அல்லேலூயா. அங்கே ஒரு ஸ்தோத்ரா, ஒரு மசூதி இருக்கிறது. ஆமென். உலக பிரசித்தி பெற்ற ஒரு மசூதி. அவர் சொல்லுகிறார், அதை நாம் இடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதை இடித்தால் தான் மெசியா வருவார் என்று இஸ்ரவேலுடைய உயர் அதிகாரிகள் மத்தியிலே இந்த அதிபர் போய் பேசுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரா. இது எல்லாமே ஆண்டவருடைய வருகைக்கு ஏதுவாக போகும். இப்படி நடந்துச்சுன்னா உலக யுத்தம், 3வது உலக யுத்தம் வரும். அல்லேலூயா. அதனாலதான் அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனா அந்த யூதர்கள் எல்லாரும் நம்புகிறார்கள். ஆமென். மெசியா என்கிறவர் வருவார், எருசலேமிலே வந்து இறங்குவார். அல்லேலூயா. பாருங்கள், அந்த மெசியாவை தான் அவர்கள் கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். நீ கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும், எங்கள் ஆத்துமாவுக்கு ஏன் சந்தேகத்தை உண்டாக்குகிறீர், தெளிவாய் சொல்லும். பாருங்க, கடவுள் என்பவர், ஆமென், கடவுளை நாம் முயற்சி பண்ணி தடவியாகிலும் அவரை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து கடவுள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தெய்வம். ஆனா ஸ்தோத்திரா, அந்த மனிதர்கள் கேட்கிறார்கள், நீர் கடவுளாய் இருந்தால், கிறிஸ்துவாய் இருந்தால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும். அப்படி ஒருபோது ஆண்டவர் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதத்தை வாசித்து அவரிடத்திலே நாம் அணுகும் போதுதான், அவரை தேடும் போதுதான் நம்ம கண்டடைகிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து, ஆமென், நான் தான் ஸ்தோத்திரா மெய்யான தெய்வம், ஆமென், நான் தான் இந்த வானத்தை பூமியெல்லாம் படைச்ச கடவுள், ஆமென் அப்படின்னு எல்லாவற்றையும் ஓப்பனா ஒரு இடத்துலயும் சொன்னதே கிடையாது. அல்லேலூயா. நானே மெய்யான திராட்சை செடி, நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரா. ஒரு மனுஷன் வந்து கேட்கிறா, ஆமென், ஸ்தோத்திரா, ஆண்டவரும், அதாவது நீர்தான் வரவேண்டிய அந்த மெசியாவா? சொல்ற, நீ சொன்னபடிதான். அல்லேலூயா. பிலாத்து கேட்கும் பொழுது, ஆமென், நான் தான் கடவுள் என்று சொல்லல, நீ சொன்னபடிதான். அப்படி ஒரு மறைமுகமா தான் ஆண்டவர் பேசுகிறார். ஆகவே யூதர்கள் சொல்லுகிறார்கள், நீர் கிறிஸ்துவானால் தெளிவா எங்களுக்கு சொல்லும். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொன்னேன், ஆனா நீங்க விசுவாசிக்கவில்லை. அல்லேலூயா. யார் இயேசுவை விசுவாசிப்பார்கள்? அவர் மந்தையிலே சேர்ந்த ஆடுகள். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மந்தை என்பது சபை. அல்லேலூயா. சபையிலே சேர்ந்த பின்னாடிதான் இயேசு தன்னை உனக்கு அறிவிப்பார், உனக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. மந்தையிலே சேராமல் இருந்தால் ஆண்டவர் உனக்கு இயேசுதான் தெய்வம் என்று உனக்கு வெளிப்பாடு கிடைக்காது. அல்லேலூயா. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளா இராதபடியினால்
விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், நீங்கள் மந்தையின் ஆடுகள் இல்லை. அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இயேசுவை பத்தி சொல்லுகிறோம், ஏன் அவர்கள் நம்புவது இல்லை? அவர்கள் ஆண்டவருடைய மந்தையை சேர்ந்த ஆடுகள் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவர் என்னிடத்திலே வரமாட்டார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரிடத்திலே வந்திருக்கிறீர்கள் என்றால் அதை சாதாரணமாக நினைக்காதீர்கள். பிதா உங்களை இழுத்து இயேசு கையில கொடுத்து இயேசு கிறிஸ்து இந்த சபையிலே மந்தையிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. பாருங்க, நம்ம ஆண்டவரை பின் செல்லுகிற ஆடுகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை பின் செல்லுகிற ஆடு அந்த மேய்ப்பன் நடந்து போகும் பொழுது அந்த காலடி சத்தத்தை ஆமென் பார்த்து, அந்த மோப்பம் அந்த வாடையை பார்த்து அது பின்னாடி நடந்தே வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை விட்டுட்டு விலகலாம் நீ. அல்லேலூயா. உனக்கு உரிமை இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா இயேசுப்பாவையே நீ தேடி வரணும். அவர் வாடையை பார்த்தே வா. அவரையே நேசி, அவரையே இருதயத்தில் வைத்துக்கொள்ளு. அல்லேலூயா. அவரை இருதயத்தில் வைக்காம வேறு எதையாவது இருதயத்தில் நீ வைக்கும் பொழுது அல்லேலூயா உன் வாழ்க்கையில பிரச்சனை உருவாகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இருதயத்துல இயேசுப்பா மாத்திரம் இருக்கணும், அவரையே நினைக்கணும், அவரை தியானிக்கணும். அல்லேலூயா. அவருடைய காலடி சத்தத்தை ஆமென் கேட்டு நடந்து வரணும். அல்லேலூயா. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் 28ல, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலு கற்று போவது இல்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார் பாருங்க. இந்த மாதிரி ஒரு வசனம் அல்லேலூயா எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். எத்தனை எண்ணத்தை கொடுப்பாரா? நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஏன் ஒரு கோடி வச்சிருக்கேன்னு சொல்லல. அல்லேலூயா. நான் அவர்களுக்கு ஒரு கோடியை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆமென். ஸ்தோத்திரா. அது யார் சொல்லுவா? சாத்தான். கரெக்ட். சாத்தான் தான் சொல்லுவா. அல்லேலூயா. என்னடவா நான் உனக்கு 1 கோடி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஒருவேளை உங்களை ஆண்டவர் சந்திக்கிறாரு, மகளே உனக்கு என்ன வேணும் கேட்கிறாரு, என்ன சொல்லுவீங்க? அல்லேலூயா. உனக்கு என்ன வேணும்? ஆமென். ஒரு ராஜா ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டாரா, உனக்கு என்ன வேணும்? அவன் ஒரு பெட்டி நிறைய கொலைக்காட்ட வேணும்னு கேட்டானா. ஒரு பெரிய நாட்டு ராஜா கேட்டாரா, வாடா நல்ல பாட்டு பாடுறிய, உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, எனக்கு ஒரு பெட்டி நிறைய கொலைக்காட்டை சுட்டு தாங்கன்னு கேட்டான். ஏன்னா ராஜாட்ட போய் ஒரு பெட்டி நிறைய கொலைக்காட்டையா கேட்கறது? அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? அல்லேலூயா. ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்ன வேணும்? ஆமென். அவன் சொன்னா, எனக்கு ஆமென் எனக்கு ஞானத்தை தாருவேன்னு கேட்டான். பத்திமையை பார்த்து ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்ன வேணும்? எனக்கு கண்கள் பார்வை வேணும் கேட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. ஆகவே கடவுள் சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலு கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. ஆமென். நமக்கு ஆண்டவர் பணம் தருவாரா? பணம் தருவாரா? நிச்சயமா தருவார். அல்லேலூயா. ஏராளமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவா. ஆனா முதன்மையா தேட வேண்டியது என்ன? ரட்சிப்பு. அல்லேலூயா. அவருடைய சமாதானம், அவருடைய விடுதலை, அவருடைய பாவ மன்னிப்பு, அவரையே தேடணும். இவைகளெல்லாம் தேடின பின்னாடி ஆமென் நம்ம நினைக்கிறது தானா வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. காசுக்காக ஏசப்பாவை என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாது. பணம் தருவார்னு தேடாதீங்க. அல்லேலூயா. மெய்யான சமாதானம், மெய்யான ரட்சிப்பு, மெய்யான விடுதலை, மெய்யான ஆமென் மனம் திரும்புதல், இவைகளை முன்வைத்து தேடும் பொழுது நீ கேட்காத எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுங்க பாபா. அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். பைபிள்ல நிறைய வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அப்படிதான் சத்தியம் வெளிப்படுது. ரட்சிப்பை தேடு, மனம் திரும்புதலை தேடு, சமாதானத்தை தேடு, பரிசுத்தத்தை தேடு. ஆமென். அவைகள் எல்லாம் நீ பெற்றுக்கொண்ட பின்பு நீ கேட்காததெல்லாம் உனக்கு வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஆமென், ஸ்தோத்திர, திருச்சியில ஆமென், ஒரு ரொம்ப ஏழையான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஆமென், அவங்க ஆண்டவர் அறியாத விக்கிரகங்களை தொழுது கொள்கிற ஒரு குடும்பமா இருந்திருக்கிறாங்க. பயங்கரமான நஷ்டம் தொழில்ல. ஆமென். எல்லா தொழிலும் செய்து பார்த்திருக்காங்க, பயங்கரமான நஷ்டம். குடும்பமா மருந்து குடிச்சு சாகலாம் போல இருந்திருக்கிறாங்க. ஆனா அந்த சூழ்நிலையில ஒரு பிரதர் போய் இயேசுவை அறிவித்து அவங்கள சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரா. அவங்க ஆண்டவருடைய சபையில சேர்ந்து சபையில இயேசுப்பாவை ஆராதித்தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆவியோடு ஆராதிக்கிற ஒரு பக்தியுள்ள குடும்பமா மாறினாங்க. ஒரு பெரிய பண்ண குடும்பம், ஒரு பெரிய பண்ண குடும்பம். அண்ணன் தம்பி 5-6 அண்ணன் தம்பிகளோட சேர்த்து ஒரு பண்ண குடும்பம். எல்லாரும் சபையில சேர்ந்தாங்களா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவங்கள உயர்த்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த ஊழியக்காரர் சொன்னார், திருச்சியில அவுட்டர்ல அவங்க வீடெல்லாம் ஒரு 3-4 மாடி வீடுகள் தெரியும். அந்த வீடெல்லாம் வசனம் எழுதியிருக்குன்னு சொன்னா, திருச்சி அவுட்டர்ல அந்த பிள்ளைகளுடைய வீடுகளும் தொழிற்சாலைகளும் இருக்கிறது. அவங்களுடைய ஸ்டோரி இதுதான். ஹல்லேலூயா. குடும்பமா மருந்து குடிச்சு சாகலாம் போனவங்களை இயேசுவை சொல்லி ஒருத்தவங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஒரு பெரிய பண்ண குடும்பம். ஹல்லேலூயா. இயேசுப்பா அவங்களுடைய கையின் வேலைகளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார், உயர்த்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு திருச்சி அவுட்டர்ல அவங்களுடைய வீடுகள் 3-4 மாடி வீடுகளாக இருக்கிறது என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஆகவே நீ ரட்சிப்பை தேடி, மனம் திரும்புதலை தேடி, சமாதானத்தை தேடி. அப்படி தேடும் பொழுது நீ கேட்காத எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு பின்னாடி வந்து கொண்டே இருக்கும். கையை தட்டி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்ளுவதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா. பாருங்கள், இயேசுதான், பிதாதான் நம்மை ஆண்டவர் இயேசுவிடத்துல கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு எப்படி இருக்கிறது என்று பாருங்க. ஆமென். அவைகளை எனக்கு தந்த என் பிதா. ஹல்லேலூயா. நான் கொழும்புல இலங்கைக்கு போயிருக்கும் ஒரு கொழும்புல ஒரு ஊழியக்காரி வீட்டுல ஒரு 5-6 ஊழியக்காரர்களோட படுத்து கிடக்கும் போது பிதாவுடைய சத்தத்தை கேட்டேன். மகனே, உன் நன்மைக்காக என் குமாரனை ஒப்பு கொடுத்தேன் என்று. அது பிதாவுடைய சத்தம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சொல்லுகிறார், நானே பிதாவை கண்டேன், நானே பிதாவை பார்த்தேன், என்னை தவிர வேறு யாரு பிதாவை பார்த்ததே இல்லைன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு நானே ஏறி போனேன், நானே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன், என்னைய போல வேறு யாரும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆனா நான் சொல்லுவேன், அவன் நான் பிதாவுடைய சத்தத்தை கேட்டு 12:30 தூங்கணும். ஆமென். ஒரு 11:30 தான் அந்த வீட்டுக்குள்ள போனோம். அந்த சகோதரி திருநெல்வேலியை சேர்ந்தவங்க. அங்கே ஒரு கணவன் பிள்ளைகளோட ஊழியம் செய்கிறாங்க. அவங்க ஒரு நல்ல ஒரு வல்லமையான ஒரு சகோதரி, ஊழியம் செய்கிறவங்க. பார்த்தா ஒரு பெரிய ஒரு அதிகாரி மாறி இருப்பாங்க. ஹல்லேலூயா. சிங்களவர்கள் மத்தியில, தமிழர்கள் மத்தியில ஊழியம் செய்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 11:30 போய் பேக்கெல்லாம் இறக்கி வச்சுட்டு அவங்க ஒரு சாப்பாடு கொடுத்தாங்க, நைட்டு டின்னர். அதை சாப்பிட்டுட்டு ஒரு 1:30-1 மணியை போலதான் நாங்கள் தூங்கினோம். உடம்பெல்லாம் பயங்கர அலுப்பு. நான் நினைச்சேன், என்ன நினைச்சேன்னா, இன்னைக்கு எப்படியும் ஒரு 6-7 மணி வரை நம்மளை எழுப்பாம தூங்குவோம்னு நினைச்சோம். கரெக்டா 2 மணிக்கு ஒரு சத்தம், மகனே, உன் நன்மைக்காக என் குமாரனை நான் ஒப்பு கொடுத்தேன். இது பிதாவுடைய சத்தம். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, உங்களை பிதாவாகிய தேவன் தூக்கி எடுத்து யார் கையில கொடுத்திருக்கிறது? இயேசு கையில கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சம்பந்தப்பட்டிருக்கிறீர்கள் யாரோடு? பிதாவோடு, குமாரனாகிய இயேசுவோடு, பரிசுத்த ஆவியானவரோடு சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சொல்லுகிறார், அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்தும் பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவனாலும் கூடாது. ஆமென். சொல்லுங்க, கைய மடக்கிட்டு சொல்லுங்க. ஆமென். ஒருவனாலும் கூடாது, எங்களை பறிக்க ஒருவனாலும் கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிற 30வது வசனத்துல, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் நம்ம இயேசுப்பாவை ஆமென் தெய்வமா ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது பிதா நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். 23, 24, 25. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்வில் இருந்துண்டவர்கள், நான் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். ஹல்லேலூயா. பாருங்கள், 23ஆம் வசனத்தில் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள். ஹல்லேலூயா. இந்த யூதர்கள் இயேசுவை ஸ்தோத்திரா கொலை செய்ய திட்டம் போடுகிறார்கள். ஆண்டவரை தப்பா நினைக்கிறார்கள். ஹல்லேலூயா. தப்பா ஆண்டவரை சிந்திக்கிறார்கள். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நாம ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தா, ஹல்லேலூயா, மனம் திரும்பாமல் இருந்தா நமக்கு தவறான எண்ணங்கள் நமக்கு வரும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள். ஆமென். இயேசுவை கொலை செய்ய தேடுகிற மனிதர்களோடு தான் பேசுகிறார், சீஷர்களோடு பேசல. ஆமென். நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள். ஆகவே அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள். கெட்ட எண்ணங்கள் வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படலைன்னா அவருக்கு கெட்ட எண்ணம் வந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லுகிறார். ஆமென். நீங்கள் மெயின்ல என்ன, சிந்தையில என்ன நினைக்கிறீங்களோ அது உங்க வாயில வரும். இருதயத்துல என்ன நினைக்கிறீங்களோ அது உங்க வாயில வரும். உள்ளே இருக்கிறதா வெளியே வரும். ஹல்லேலூயா. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவன், ஆண்டவரால் தொடப்படாதவன், ஹல்லேலூயா, அவன் கெட்ட மரம் கெட்ட கனிகளை தான் கொடுப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆமென் ஸ்தோத்திரா நல்ல கனி கொடுக்கிற ஒரு மரமா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் கெட்ட கனி கொடுப்பார்கள் என்றால் அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல. நீ மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. நீ தவறா பேசுகிற ஒரு ஆளா இருந்தா நீ மனம் திரும்ப வேண்டியது ஒரு அவசியம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரா. ஆகவே நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார்? இயேசுவை தப்பா நினைக்கிறாங்க, இயேசுவை கொலை செய்ய தேடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் சேத்திலிருந்து உண்டானவர்கள், தூசியிலிருந்து உண்டானவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அசிங்கத்திலிருந்து உண்டானவர்கள். அதனால உங்களுக்கு அசிங்கமான சிந்தனைகள் வருகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நான் உயர்வில் இருந்து உண்டானவன், நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொன்னா, ஒருவர் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். புழுதியிலிருந்து பிறந்தனா, மண்ணிலிருந்து பிறந்தனா, சேத்திலிருந்து பிறந்தனா, பாவத்திலிருந்து பிறந்தனா, மறுபடி பிறக்கணும். ஹல்லேலூயா. எதிலே பிறக்கணும்? உன்னதத்திலிருந்து வந்த தேவனால் பிறக்கணும். உன்னதத்திலிருந்து இறங்கி வந்த ஆவியானவரால் பிறக்கணும். அதனால இயேசு சொல்லுகிறார், நான் உன்னதத்திலிருந்து உண்டானவர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நாம் திரும்ப பிறக்கணும். அதுதான் ரட்சிப்பு. அப்படி பிறக்கும் பொழுது உங்களுக்கு பரிசுத்த சிந்தனை வரும்.
நல்ல எண்ணம் வரும். அல்லேலூயா. நல்ல எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தீயதை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா? தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தீமையை யோசிக்க கூடாது, நல்லதையே நாம் யோசிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஏன் இப்படி தப்பா யோசிக்கிறீர்கள்? நீங்கள் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். இயேசுவை விசுவாசிக்கிறீனா? ஒவ்வொரு மனிதனும் பாவத்துல தான் என்ன செய்யறான்? சாவுறான். அல்லேலூயா. யாராவது இயேசுவை விசுவாசிக்காமல் மரித்து அடக்கம் பண்ணப்படுவார்கள் என்றால் அவர்கள் பாவத்தில் சாவுகிறார்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது பாருங்க. ஸ்தோத்திரம். ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பாவம் சாவை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. பாவம் சாவை கொண்டு வருகிறது. ஆகவே ரட்சிக்கப்படாத ஒரு வாழ்க்கை பாவத்தில். ஆமென். ரட்சிக்கப்படாமல் ஒரு சாவு அது பாவத்தில். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் பாவங்களில் சாவீர்கள் உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால், ஆண்டவர் சொல்லுகிற அந்த வசனத்தை தெளிவா பாருங்க பாப்பா. நானே அவர். அல்லேலூயா. யாரு? கடவுள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. நானே அவர். அல்லேலூயா. இதுலயே பாருங்க, மறைமுகமா தான் பேசுகிறான். நானே உலகத்தை படைச்ச கடவுள் அப்படின்னு சொல்லாமா, நானே அவர். இதுல ரகசியமா தான் பேசுகிறான். நானே அவர் என்று. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். நானே அவர் அப்படின்னா நானே தெய்வம், நானே ரட்சிக்கிறவர், நானே மெய்யான தெய்வம் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறியலைனா உங்கள் பாவங்களில் சாவீர்கள். அல்லேலூயா. அதற்கு அவர்கள் நீர் யார் என்றார்கள். அல்லேலூயா. அவன் கேட்கிறாங்க, நீ யார்? ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். ஆமென். இங்கேயும் ரகசியமா தான் பேசுகிறார். நான் ஆதி முதலாய் சொல்லி இருக்கிறவர் தான். ஆதியும் அவர் தான், முதலும் அவர் தான். அதனாலதான் லூக்கா சேகர் ஒரு பாட்டு படிச்சிருக்கார். என்ன பாட்டு? ஆதி முதலாய் இருந்தவரும். அல்லேலூயா. நான் ஆதி முதலாய் அப்படின்னு சொல்றார் பாருங்க. அல்லேலூயா. ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். அல்லேலூயா. ஆகவே இயேசு ஆதியும் அவர்தான், அந்தமும் அவர்தான். அல்லேலூயா. அந்த தெய்வம் தான், இயேசுதான் மெய்யான தெய்வம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிற. மார்க்கு 2ஆம் அதிகாரம் 1 to 12 வரை வாசித்து நான் முடிக்க போகிற. வாசிப்போமா? மார்க்கு 2ஆம் அதிகாரம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நாகமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை கிடக்கிற படுக்கையை இறக்கினார். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்கள், இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறார். ஆமென். ஒரு வீட்டுக்குள்ள இயேசு இருக்கிறார். அநேக மக்கள் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க, போய் ஜெபம் பண்ணிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றாங்க. ஆனா ஒரு சூழ்நிலை வந்த பொழுது, ஆமென், யாருமே இயேசுவை பார்க்க முடியாத ஒரு பெரிய கூட்டம் இயேசப்பாவை சூழ்ந்து கொண்டது. அப்பொழுது ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு வந்து அந்த வீட்டுக்குள்ள போக முடியாம வீட்டு மேற்கூரை என்ன செய்யறாங்க, பிரிச்சு திறப்பாக்கி அந்த வீட்டுக்குள்ள இறக்குறாங்களா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம வீட்டுக்குள்ள இயேசப்பா இருக்கும்போது நம்ம வீடை ஒருத்தன் மேல ஏறி பிரிச்சு அது வெளியே ஒருத்தன் வியாதிக்காரனை கீழே இறக்குனா நமக்கு எவ்வளவு கோபம் வரும். அல்லேலூயா. அதே மாதிரி ஒரு சம்பவம் அங்கே நடக்கிறது. அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கடவுள் இதையெல்லாம் பார்த்துட்டு ஏப்பா கூரையை பிரிக்கிறீங்க, பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லல. ஆக விசுவாசத்துக்காக என்ன சேதம் வந்தாலும் பரவாயில்லை, அது உனக்கு ஆசீர்வாதமா மாறும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்துக்காக என்ன சேதமும் வரட்டு, ஒரு வீடு போனா ஆண்டவர் உனக்கு எத்தனை வீடுகளை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த திமிர்வாதக்காரனை கீழே இறக்கின பொழுது இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, யாருடைய விசுவாசம்? அந்த 4 பேருடைய விசுவாசம். அல்லேலூயா. அந்த 4 பேருடைய விசுவாசம் அதை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லுகிறார். ஆக விசுவாசத்துக்கு கிடைப்பதெல்லாம் சுகம், விசுவாசத்துக்கு கிடைப்பதெல்லாம் விடுதலை, விசுவாசத்துக்கு கிடைப்பதெல்லாம் ஆரோக்கியம், சமாதானம், சுகமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இயேசு நாமத்தின் மேலே வைக்கிற விசுவாசத்துக்கு நமக்கு கிடைக்கிறதெல்லாம் சுகம், சமாதானம், ஆசீர்வாதம், விடுதலை, இவைகள் தான் நமக்கு வருகிறது. அல்லேலூயா. உடனே திமிர்வாதக்காரன் எழுந்து நடந்தான். அல்லேலூயா. படுக்கையை கையில தூக்கி கொண்டு நடந்து போக ஆரம்பித்தான். அவனுக்கு விசுவாசம் வரல, திமிர்வாதக்காரனுக்கு. ஏன்? அவன் சுகம் இல்லாமல் இருக்கிறான், அவனுக்கு மைண்ட் வேலை செய்யல. ஆகவே இந்த 4 பேருடைய விசுவாசம். அல்லேலூயா. ஒரு ஆளை நீங்க சபைக்கு கூட்டி வரும் பொழுது அவனுக்கு விசுவாசம் வராது. இந்த 4 பேர் கூட்டிட்டு வராங்களே, வா வா ஏசப்பா உன்னை சுகமாக்குவார், உனக்கு நன்மை செய்வார். இந்த 4 பேருடைய விசுவாசம். அல்லேலூயா. அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு நட என்று சொன்னார். உடனே அவன் தூக்கி கொண்டு நடந்து போனான். அல்லேலூயா. ஆமென். ஆக ஆண்டவர் நாமத்தின் மேல வைக்கிற விசுவாசம் நமக்கு சுகத்தை கொண்டு வருகிறது, ஆறுதலை கொண்டு வருகிறது, சமாதானத்தை கொண்டு வருகிறது, ரட்சிப்பை தருகிறது, ஒரு பெரிய மகிழ்ச்சியை நமக்கு கொண்டு வருகிறது. இந்த திமிர்வாதக்காரனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அங்க போய் வீட்டில் இழுத்துக்கிட்டு திமிர்வாதக்காரனா கிடந்தவன் இப்போ போய் ஒரு சேர்ல உட்காந்து எனக்கு சாப்பாடு தாங்க, அல்லேலூயா, எல்லாரோடையும் நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய சமாதானம், அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆமென். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. அல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. ஆக இயேசு கிறிஸ்து தலைகீழாய் நம்முடைய குடும்பத்தை மாற்றுகிற ஒரு தெய்வம். ஆமென். அல்லேலூயா. அழுது கொண்டிருக்கிற குடும்பத்தை தலைகீழாய் மாற்றுகிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. அவர் பாதத்தை விடாத, அவர் பாதத்தில் விழுந்து கதறு. அல்லேலூயா. ஆமென். தலைகீழாய் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உலகால் படிடுமா? அல்லேலூயா.